மகிழ்ச்சி நாடுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வேளையிலும் மகிமையான உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்கின்றோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையின் மகிமையை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதை நாங்கள் அனுபவிக்கும் தக்கதாக தேவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை வேண்டுகிறோம், அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்த திருச்சபை நமக்கு தந்திருக்கிற பொருள் கிறிஸ்து வாழ்வின் இசை நயம். கிறிஸ்து வாழ்வின் இசை நயமாக இருக்கின்றார். பாடல்கள் பல்வேறு சூழல்களிலே பாடப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். குழந்தைகள் பிறந்த போதும் பிள்ளைகளை நாம் தூங்க செய்வதற்கு அல்லது பிள்ளையினுடைய அழுகையை நிறுத்துவதற்கு நாம் பாடல்களை பாடுகின்றோம். வாழ்வின் மகிழ்ச்சியான அனுபவங்களிலும் பாடல்களை பாடுகின்றோம். வாழ்வின் நெருக்கடியான சூழ்நிலைகள், வாழ்வின் தோல்விகள், இழப்புகள், இவைகள் எல்லாவற்றுக்கு நடுவிலும் பாடல்களை பாடுவது என்பது நமக்கு உற்சாகத்தை தருவதாக, ஆறுதலை தருவதாக, நம்பிக்கையை தருகிறதாக அமைந்திருக்கிறது. வேதத்திலும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய மக்கள் பாடின பாடல்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே குறிப்பாக பாடுவதற்கென்றே ஒரு புத்தகம் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் வாழ்வின் அனுபவங்களுக்கூடாக கர்த்தர் எவ்விதமாக நடத்தினார் என்பதை பாடலாக பாடி கர்த்தருடைய நடத்துதலையும் கர்த்தருடைய மகிமையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு புத்தகமாக சங்கீதம் என்பது அமைந்திருக்கிறது. நம்முடைய ஆராதனை வேளைகளிலும் பாடல் என்பது மிகவும் முக்கியமான இடம் வகித்திருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு கூட்டமானாலும் சரி, அவற்றிலே இந்த 3 காரியங்களும் தவறாமல் இருக்கும். ஒன்று ஜெபம், இரண்டாவதாக பாடல், மூன்றாவதாக வேதத்தின் தியானம். இவைகள் 3ம் நாம் கடவுளின் பிரசன்னத்தை அறிந்து கொள்வதற்கு அல்லது உணர்ந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, அதோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கும் இந்த ஜெபமும் பாடலும் வேத வசன தியானமும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் எபேசியர் நிருபத்தின் அடிப்படையிலே நம்முடைய பாடல்கள் அல்லது நாம் பாடுவது எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற சிந்தைக்கு நான் திரும்பும்படியாக அழைக்கின்றேன். பாடல்களை நாம் பாடுகின்றோம், எவ்விதமாக நாம் பாடலை பாட வேண்டும். 18வது வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்களேன். வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, போதும், ஆவியினால் நிறைந்து நாம் கர்த்தரை பாட வேண்டும். பாடுதல் என்பது ஏதோ வார்த்தைகளை உச்சரிக்கின்ற அனுபவமாக அல்ல, மாறாக ஆவியானவராலே நிரப்பப்பட்டு நாம் பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே எபேசு திருச்சபைக்கு பவுலடியார் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆவியினாலே நிறைந்து பாடுகின்ற பாட்டு. ஒருவேளை இன்றைக்கு அநேக இடங்களிலே பாடல்கள் எவ்விதமாக பாடப்படுகின்றது, இசைக்கு அதிகமான முக்கியத்துவம். ஆவியினாலே நிரம்புதல் என்பது எங்கே அல்லது எவ்விதமாக உற்சாகப்படுத்தப்படுகிறது? மனதை தூண்டக்கூடிய அல்லது உணர்வுகளை தூண்டக்கூடிய இசைகளின் மூலமாக ஆவியானவர் நிறைவை வெளிப்படுத்த முயற்சிக்கிறவர்கள் உண்டு, அல்லது அந்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களும் உண்டு என்பதை நாம் பார்க்கின்றோம். வழக்கமான பாரம்பரியமான ஆராதனைகளிலே அநேகருக்கு திருப்தி இல்லை. என்னையா இது ஆவி இல்லாம அனல் இல்லாம பாடுகின்ற பாடல்களாக இருக்கிறதே என்று சொல்லி அநேகர் சொல்லுவது உண்டு. காரணம் என்ன? கவர்ச்சிகரமான இசை அல்லது உள்ளத்தை தூண்டக்கூடிய இசையின் சத்தங்கள் இல்லாதபடினாலே இங்கே ஆவியின் நிறைவு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு பரிதாபமான நிலை என்ன? பல இடங்களில் இசையின் வேகம் அதிகரித்தால் ஆவியானவராலே நிரப்பப்படுகின்றதை போன்ற தோற்றங்கள் அதிகமாகிறது. இசையின் வேகம் குறைய குறைய என்ன செஞ்சிருது? அந்த நிரம்புதலும் குறைந்து விடுகிறது. வேதம் அப்படிப்பட்ட ஆவியின் நிறைவை நமக்கு சொல்லவில்லை. ஆவியின் நிறைவு என்பது அதனுடைய பொருள் என்ன? முழுமையாக ஆவியானவருக்குள்ளாக நாம் தங்கியிருத்தால் அல்லது முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வாழுகின்ற அனுபவம் தான் ஆவியின் நிறைவாக இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் இந்த நிறைவை குறித்து சொல்லுகிற போது இருக்கிற இடம் எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்ளுதல், இதுதான் ஆவியின் நிறைவாக இருக்கிறது. உள்ளத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் நாம் ஆண்டவருடைய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வருகிறது தான் ஆவியானவராலே நிரம்புகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் செய்த ஒரு அற்புதம். ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் தம்முடைய பணியை துவங்குவதற்கு முன்பாக பேதுருவை சந்திக்கின்றார். அப்போது அவரிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார், இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட நாங்கள் ஒரு பலனையும் பார்க்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்துல போய் வளைய போடுங்கள் என்று சொல்லி அவர்கள் போடுகிறார்கள். அப்போது என்ன நடக்கிறது? படகுகள் நிரம்பத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம்.
படகுகள் நிரம்பத்தக்கதாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் இந்த மீன்களை நிரப்பி வச்சாச்சு. இது நிரம்புதல் என்று சொல்வதற்கு சொல்லப்படுகிற ஒரு அனுபவமாக, ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதே போல நாம் ஆண்டவரை பாடுகிற வேளையிலும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக அல்லது அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை பாட வேண்டும். எப்போது அல்லது எவ்விதத்திலே ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? மணிக்கணக்காக நாம் ஜெபிப்பதனாலே ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது உபவாசித்து ஜெபித்து ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்கின்ற முறைகள் இது உகந்ததாக இருக்குமா? நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? எம்டி பண்ணணும். ஒரு பாட்டில தண்ணி நிரப்பணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உள்ள இருக்கிறத வெளியேற்ற வேண்டும். ஒருவேளை அது காலி பாட்டிலா நம்முடைய கண்களுக்கு தெரியலாம், ஆனா உள்ள என்ன இருக்கும்? காற்று இருக்கும். அந்த காற்று வெளியே போனாதான், காற்று வெளியே நம்ம அனுப்பும் போது அது முழுமையாக நிரப்பப்படும். நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் வெறுமையாக்குவது அவசியமாக இருக்கிறது. நாம் பாடுகிற போது ஏதோ ராகங்களையும் இசைகளையும் மாத்திரம் நாம் கருத்தில் கொண்டு அல்ல, தேவ ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே தங்கி இருக்கின்றார், என்னை ஆளுகை செய்கிறார் என்கிற அனுபவத்தோடு கூட கர்த்தரை துதித்து பாட வேண்டும் என்று சொல்லி வேதத்தினுடைய பல அனுபவங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆவியினாலே நிரம்புதல் என்பதற்கு அவசியமான முதற் காரியம் ஒன்று, நாம் நம்மை வெறுமையாக்க வேண்டும். இந்த இடத்திலெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய சுயத்திற்கு நான் இடம் அளித்திருக்கிறேன், என்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு நான் இடம் அளித்திருக்கின்றேன், இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு நான் இடம் அளித்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் அகற்றி விடாமல் ஆவியானவராலே நாம நிரப்பப்பட முடியாது. ஏன் ஆவியானவருடைய நிறைவை நான் பெற்றுக்கொள்ள முடியல? அல்லது ஆராதனையிலே உற்சாகமான பாடல்களை பாடுகிற போது ஆவியானவராலே நிரப்பப்படுகிறது போல ஒரு அனுபவத்தை பெறுகிறேன். நேரம் செல்ல செல்ல இந்த மகிழ்ச்சி என்பது குறைந்து விடுகிறதே. காரணம் என்ன? உள்ளத்துல ஒரு வெற்றிடத்தை உருவாக்காமல் உள்ளத்துல வேறு ஒன்றை நாம் கொண்டு வந்து வைத்திருக்கிறபடினாலே இந்த நிறைவை நம்மாலே அனுபவிக்க முடியவில்லை. ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் முதற் காரியமாக நம்மை வெறுமையாக்குவது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக ஆவியானவராலே நாம் நிரப்பப்படுவதற்கு அதற்கான தாகம் என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை வாழ்க்கையிலே சில நன்மைகள் தேவை என்கிற போது நாம் அதற்காக தாகத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். இன்னும் சில வேளைகளிலே ஆவிக்குரிய வாழ்விலே வளர்வதற்கான வேத சத்தியங்கள் சொல்லித் தரப்படுகிற போது ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்கின்றோம். நல்லது. இந்த தாகம் வாழ்விலே எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை போற்றி பாடுகிற வேளையில் கூட அவர் என்னை நிரப்ப வேண்டும், என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற இந்த தாகம் நமக்குள்ளாக அமைந்திருக்க வேண்டும். பல நேரங்களிலே பாடல்களை பாடுகிற நேரங்களிலே நாம் இதை மறந்து விடுவது உண்டு. பல நேரங்களில் இதை நாம் மறந்து விட்டு நாம் பாடுகிறோம். எல்லோரும் பாடுகிறார்கள், அது பாடுவதற்கான ஒரு அழைப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையிலே நாம் பாடுகின்றோம். இந்த அளவிற்கு நாம் தாகத்தோடு கூட கர்த்தரின் உள்ளத்திலே வாசம் செய்ய வேண்டும், என்னை ஆளுகை செய்ய வேண்டும். பாடல் நேரத்திலே மாத்திரமல்ல, ஆராதனை நேரத்திலே மாத்திரமல்ல, நான் வாழுகிற என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, நான் பணி செய்கிற என்னுடைய பணிகளுக்கு நடுவிலே தேவ ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிற தாக வேண்டும். பல நேரங்களிலே ஆலயத்திற்குள்ளாக வருகிற போதுதான் இந்த தாகம் என்பது இருக்கிறது. ஆவியானவருடைய நிரம்புதல் என்பது எப்போது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் பவுலடியார் சுட்டி காட்டுகிறார். ஆராதனை வேளைகளிலே மாத்திரமல்ல, கர்த்தரை நாம் பாட வேண்டும் என்று சொன்னால் ஆவிகளை நிறைந்து நாம் பாட வேண்டும். ஆண்டவருடைய ஆளுகைக்கு, ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பாடுகின்ற பாடல்களை நாம் பாட அழைக்கப்படுகின்றோம். கொரிந்தியருக்கு எழுதுகிற போது கூட பவுலடியார் சொல்லுகிற காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலே பவுலடியார் சுட்டி காட்டுகிறார், ஆவியோடும் கருத்தோடும் நீங்கள் பாடுங்கள். கர்த்தரை பாடுகிற வேளையிலே எல்லோரும் பாடுகிறார்கள் என்பதற்காக அல்ல, நாம் பாடுகிற பாடலுடைய கருத்துக்களை உணர வேண்டும். அதோடு கூட மாத்திரமல்ல, நாம் ஆவியோடு கூட பாட வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இந்த அனுபவத்தை பவுலடியார் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆவியோடு கூட பாடுகிற காரியம் அது முழு உணர்வோடு கூட பாடுவதற்கு நம்மை தூண்டுகின்றது. அடிக்கடி நாம் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அதிகமாக பொய் சொல்லுகிற இடம் எங்க? ஆலயத்தில் பொய் சொல்லுகிறோம். அதிகமாக பொய் சொல்லக்கூடிய நேரம் என்பது எது? பாடலை பாடுகின்ற நேரம். பாடலுடைய கருத்துக்களை நாம் உணராமல் பாடுகிறோம் என்று சொன்னால், அல்லது பாடல்களை பாடுகின்ற அந்த பாடலின் கருத்திற்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னால், முரண்பாடான நிலை இருக்கிறது என்று சொன்னால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரின் துணை என்பது நமக்கு அவசியம். ஆவியானவர் என்ன சொல்லுகின்றார்? அவர் நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். சத்தியத்தை நமக்கு போதிக்கின்றவராக இருக்கின்றார். பாடல்களின் மூலமாகவும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது.
பாடல்களை பாடுகிற நேரங்களில் கூட ஆவியோடு கூட ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து பாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாடுகின்ற முறை, ஒருவேளை இன்னைக்கு பாடல்களை குறித்து பயிற்சிகள் கொடுக்கிற போதெல்லாம் அங்கே கொடுக்கப்படுகிற பயிற்சிகள் என்ன? எவ்விதமாக பாடலின் வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும், எவ்விதமாக ராகத்தோடு கூட இணைந்து பாட வேண்டும், எவ்விதமாக தாளத்தோடு கூட இணைந்து நாம் பாட வேண்டும், எங்கே உயர்த்தி பாட வேண்டும், எங்கே அமைதலாக பாட வேண்டும், எங்கே நம்முடைய பாடல்களில் வித்தியாசத்தை வேரியேஷன் காட்டணும். இவைகள் பாடலுடைய அழகை மெருகூட்டுவதற்காக கற்றுக் கொடுக்கப்படுகின்ற காரியம். ஆனால் இதைவிட மேலாக ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் பாடலை பாடுவதற்கு முன்பாக இந்த பாடலின் அனுபவங்கள் அல்லது வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக வேண்டும். ஒருவேளை எல்லா பாடல்களுடைய வார்த்தைகளும் நம்முடைய அனுபவமாக இல்லாவிட்டாலும் கூட பாடுகிற வேளையிலே இந்த தாகத்தோடு கூட என்னுடைய அனுபவமாக வேண்டும். செய்திக்கு ஆரம்பத்தில் ஒரு பாட்டை பாடலாம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். கருத்தோடு கூட நீங்கள் பாடலை பாடி பாருங்கள். இசையினாலே வருகிற ஆவியானவருடைய நிரப்புதல் அல்ல, வேத வசனத்திற்கு நேராக தாகத்தோடு கூட நாம் இருக்கிற போது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகின்ற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிகளே நிறைந்து பாடுகின்ற அனுபவம், இதற்கு தாகம் அவசியம், நம்மை வெறுமையாக்குவது அவசியம். இப்படி இல்லாமல் நாம் பாடலை பாடினோம் என்று சொன்னால் இந்த பாடல்கள் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருடைய நாமத்திற்கும் அது நிச்சயமாக மகிமையை கொண்டு வராது என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிற போது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய ஜனங்களை கண்டித்து உணர்த்துகிறார். இந்த ஜனங்கள் உதடுகளினாலே என்னை கனப்பண்ணுகிறார்கள், உள்ளமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. உதடுகளை கர்த்தரை குறித்து போற்றுகின்ற பாடல்கள் உண்டு, ஆனால் உள்ளத்திலே அதற்கு இடமில்லை. இந்த நாடு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே அங்கே கடவுளை மகிமைப்படுத்துகிற ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கின்றோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற அந்த நிகழ்விலே ஒரு நபர் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றார், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அதற்கு இடமில்லாத நிலை. லூக்கா 8:28 வாசிங்களே. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இந்த பிசாசு ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்கிறது. ஆனால் உன்னதமான தேவனுடைய குமாரனாக அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அதற்கு இடம் கிடையாது, அல்லது மனமற்ற நிலை. இன்றைக்கும் அநேகர் அவ்விதமாகத்தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அவர் உன்னதமானவர் என்று சொல்லி நாம் பாடுகின்றோம் வார்த்தையினாலே. அந்த உன்னதமான தேவனுக்கு முன்பாக நான் எப்படி நடக்க வேண்டும்? இந்த உன்னதமான தேவன் என்று சொல்லி என்னுடைய வாயினாலே நான் அறிக்கை செய்கிறேனே, அந்த உன்னதமான தேவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய கனம் என்னவாக இருக்கிறது? இதை உணர்ந்து நாம் பாடுவதற்கு தான் ஆவியானவராலே நிரப்பப்படுதல் என்பது அவசியம். ஆராதனை நேரங்களிலே மாத்திரமல்ல, எப்போது நான் பாடலை பாட நான் முற்படுகிற போதும் ஆண்டவரே இந்த பாடலின் கருத்தை நான் உணர எனக்கு உதவி செய்யும். கருத்தோடு கூட நான் பாடுவதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசை எனக்கு வேணும். என்னுடைய சிந்தைகள் வேற எங்க சிதறவிட வேண்டாம். பாடிக்கொண்டிருக்கும் போதே என்னுடைய மனம் வேறொன்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். இந்த பாடலின் வாயிலாக உம்மை நான் மகத்துவப்படுத்தத்தக்கதாக, இந்த பாடலின் வாயிலாக உம்முடைய மகத்துவத்தை நான் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்ற திறந்த மனதோடு கூட, நம்மை வெறுமையாக்குகிற மனதோடு கூட, தாகத்தோடு கூட பாடுகிற இந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆவியோடு கூட பாடுங்கள். கர்த்தரை பாடுகின்ற வேளையிலே ஆவியோடு கூட பாட வேண்டும். இரண்டாவதாக, பாடலை பாடுவது, அந்த பாடலுக்கான அடிப்படை என்பது எதாக இருக்க வேண்டும்? அநேக நேரங்களிலே பாடல்களுக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் என்பது எதன் அடிப்படையில் தரப்படுகின்றது? இசையின் அடிப்படையிலே முக்கியத்துவங்கள் தரப்படுகிறது. எல்லோரும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு டியூன் இருந்துச்சு சொன்னா என்ன செய்வாங்க? பாடல்களை கேட்பார்கள் என்பதற்காக இந்த இசை நயத்தின் அடிப்படையிலே இன்னைக்கு அநேக பாடல்கள் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேவ மனிதன் இன்றைய கிறிஸ்தவ பாடல்களுடைய நிலையம் கூட வேதனையோடு கூட நினைவு கூர்ந்து எழுதுகின்றார். அன்றைக்கு எழுதப்பட்ட அநேக பாடல்கள் கண்களிலே கண்ணீரை வரவழைத்தது. மிஷனரி இயக்கத்துடைய பாடல்களாக இருக்கட்டும், அல்லது தனிநபராக தங்களுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து எழுதிய பாடல்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் கண்களிலே கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு பாடல்களாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்கள் தான். அப்படிப்பட்ட பாடல் தான் நாம கேட்கக்கூடிய நிலைக்கு நாம வந்துட்டோம். ஆனால் பாடல்கள் என்பது எதின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது இங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்திலே பவுலடியார் சொல்லுகிற காரியம், 3 முக்கியமான அடிப்படைகள் அதிலே அமைந்திருக்க வேண்டும். ஒன்று சங்கீதங்களினாலும், இரண்டாவதாக கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். சங்கீதம், கீர்த்தனைகள், ஞான பாட்டு. இதனுடைய பொருள் என்ன?
3 வித அடிப்படைகள் இந்த ஒரு பாடலிலே அல்லது நாம் பாடுகிற பாடல்களிலே அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவேளை நாம பாரம்பரிய திருச்சபையாக நாம் பாடுகிற பாவால கீர்த்தனதான் சரி, மற்ற புத்தெழுச்சி பாட்டெல்லாம் பாடக்கூடாது என்பதல்ல அதனுடைய பொருள். சங்கீதம் என்பது வேதத்தின் புத்தகமாக இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே நாம் கர்த்தரை பாட வேண்டும். வேதத்திற்கு ஒவ்வாத காரியங்கள் இன்றைக்கு அநேகர் பாடிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். ஒருவேளை அதை நம்ம உணர்கிறதும் இல்லை, அதை நாம் உணராமல் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இயேசுவை தந்தை என்று அழைப்பது, அப்பான்னு சொல்லி கூப்பிடுவது வேதத்தின் அடிப்படையிலே சரியா தவறா? சொல்லுங்களேன். அப்பான்னு சொல்றது யாரை நாம் அழைக்கணும்? பிதாவாகிய கடவுளை நாம் அழைக்க வேண்டும். பிதாவாகிய கடவுளை தான் அப்பா என்று சொல்லி அழைக்கிறோம். குமாரன் கிறிஸ்துவாக இருக்கின்றார். இதை நாம் அநேக நேரத்தில் புரிகிறதல்ல. இப்படி அநேக நேரங்களிலே நாம் பாடுகின்ற பாடலுடைய அர்த்தங்கள் வேதத்தின் மையத்திற்கு விலகியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம கருத்தில் கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையிலே பாடல்களை இயற்றுவதும் பாடல்களை பாடுவதும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக சொல்கிறார், கீர்த்தனைகளை நீங்கள் பாடுங்கள். கீர்த்தனை என்று சொல்லுகிற போது அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், கடவுள் செய்ததை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி பாடுகின்ற பாடல்கள். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றியோடு கூட பாடக்கூடிய பாடல்கள் கீர்த்தனையின் பாடல்களாக இருக்கிறது. மூன்றாவதாக ஞான பாட்டு என்பது அதனுடைய பொருள் என்ன? கடவுளின் பண்பை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள். இதுதான் ஞான பாட்டு என்பதை பொருள். ஒருவேளை நாம் இன்னைக்கு பயன்படுத்துற பாமாலனா சரி என்பதற்காக சொல்லப்படவில்லை. கடவுளின் பண்பு, கடவுள் யாராக இருக்கின்றார், கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய தன்மைகள் என்ன, நம்முடைய அநேக பாமாலை பாடல்களிலே இதை நாம் பார்க்க முடியும். தனிப்பட்ட மனிதனின் அனுபவங்களை விட வேதத்தின் கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற பாடல்களாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். 3 காரியங்கள். ஒன்று, வேதத்தின் அடிப்படையிலே பாட வேண்டும். நம்முடைய வாழ்விலே அனுபவத்தின் அடிப்படையிலே நாம் பாட வேண்டும். மூன்றாவதாக கடவுளின் பண்புகளை நாம் உயர்த்தி நாம் பாட வேண்டும். இதை இந்த பாட்டினுடைய சாரமாக இங்கே எபேசு திருச்சபைக்கு பவுலுடையார் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு இசை நல்லா வரணும் அப்படின்றதுக்காக அந்த வரிகளை நாம போட்டு எழுதணும்னு சொன்னா அவர்கள் உள்ளத்துல கிரியை செய்யாது. ஒருவேளை ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கலாம். இன்றைக்கு திரைப்பட துறையின் விதமாகத்தான் விமர்சிக்கப்படுகிறது. அன்றைக்கு அநேக பாடல்கள், ஒருவேளை திரைப்பட பாட்டு சரின்றதுக்காக சொல்லல, அநேக பாடல்கள் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டதாக, மனித வாழ்வுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய பாடல்கள், அநேக பாடல்கள் திரைப்படத்தில் பாடப்பட்டது உண்டு. ஆனா இன்னைக்கு அர்த்தமே இல்லாத வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை கிறிஸ்தவத்திலிருந்து தாக்கம் அங்க போச்சா, அல்லது அங்கிருந்து நம்ம படிச்சுட்டு கிறிஸ்தவத்திலையும் இப்படி அர்த்தமற்ற பாடல்களை நம்ம பாடுகிறோமா தெரியல. ஆனால் நாம் பாட வேண்டிய காரியம் சங்கீதம். வேதத்தின் அடிப்படையிலே, வசன அடிப்படையிலே ஆண்டவரை நாம் பாட வேண்டும். கர்த்தருடைய மகத்துவங்களை, பண்புகளை விவரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதித்து நாம் பாட வேண்டும். மூன்றாவதாக நம் வாழ்வின் அனுபவத்தின் அடிப்படையிலும் கர்த்தரை நாம் துதித்து பாட அழைக்கப்படுகிறோம். ஆவிகளை நிறைந்து பாடுகிறோம் என்பதற்காக ஏதோ வாயிலே வருகிற வார்த்தைகள் எல்லாம் சொல்வது அல்ல. அர்த்தம் உள்ள வார்த்தைகளாக, வேத அடிப்படையில் உள்ள வார்த்தைகளாக கர்த்தரை நாம் துதித்து பாட கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த பகுதியிலே பவுலுடையார் சுட்டி காண்பிக்கிற காரியம், பாடல்களை பாடுவதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக பாடுகின்றோம். எங்களுக்கு போதகருக்கு நான் அநேக நேரத்தில் சோதனையான ஒரு நேரம் அப்படி சொல்லி நினைப்பேன். எந்த நேரம் சொன்னா, கல்யாண நிச்சயத்துல பொண்ணுக்கு சேலையை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, ஐயா கட்டிட்டு வர கொஞ்சம் பாட்டு பாடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா என்ன செய்யணும், ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த நேரத்தை சும்மா விட்டுறக்கூடாது, பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக பாடல்களை பாடுகிற காலங்கள் உண்டு. ஆனால் வேதம் அப்படி நம்ம ஒரு கேப்பை ஃபில் பண்றதுக்காக நமக்கு பாட்டுல பாட சொல்லல. அல்லது சில நேரங்களில் சில கூட்டத்துல சாப்பாடு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பாட்டு நேரத்தை கொஞ்சம் கூட்டுறான்னு நல்லா இருக்குமே, நேரத்தை நீட்டிப்பதற்காக பாடல்கள் என்பது அல்ல. பவுலுடையார் இங்கே 2 முக்கியமான கோணங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். பாடல்கள் என்பது எதற்காக, நாம் புத்தி சொல்வதற்காக. 19 வசனத்தை வாசிங்களே, எபேசியர் 5:19. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, ஒருவேளை போதும் பிரசங்கத்தினால மாத்திரம் அல்ல, பாடல்களின் மூலமாக ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும். இதை பவுல் திருச்சபைக்கு சொல்லுகிறார், தனி மனிதனுக்காக அல்ல. கர்த்தரை பாடுகிற நேரங்களிலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடிய விதத்திலே பாடல்களை நாம் பாட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். 3:16. ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு.
இங்க இன்னொரு வார்த்தை சேர்க்கிறார். வெறுமனே புத்தி கூறுதல் மாத்திரமல்ல, பிறருடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக அல்லது பிறரை மட்டம் தட்டுவதற்காக குத்தி காட்டி பாடுவதற்காக அல்ல, மாறாக போதித்து புத்தி சொல்வதற்காக, சத்தியத்திலே வளர்வதற்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். பாடல்களை பாடுவதனுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு இடைவெளியை நிரப்பதற்காக அல்லது பாடித்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிற முறைமைக்காக அல்ல, நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக, போதிக்கப்படுவதற்கு, புத்தி சொல்லப்படுவதற்கு, எது சரி என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுலுடையார் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய சாட்சியாபுரம் பகுதியிலே வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், தேவ சகாயம் என்ற அருமையான ஐயா, அவர் எழுதின பாடல் ஒரு பாடல், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. ஒருவேளை இந்த பாடலுடைய பின்னணியை ஒரு சிலர் அறிஞ்சிருக்கலாம். இந்த பாடல் என்ன பின்னணியிலே அவர் எழுதுகின்றார்? அவருடைய 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், மேசியாதாஸ், தேவநேசன் என்று சொல்லுகிற 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 2 பிள்ளைகளும் ஒரு நாளிலே பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு பொருளை குறித்து 2 பேருக்கும் சண்டை வருது. இது எனக்கு தான் சொந்தம், உனக்கு சொந்தம் அல்ல. இன்னொருத்தர் சொல்றாரு, இது எனக்கு தான் சொந்தம், உனக்கு சொந்தம் அல்ல என்று சொல்லி. இந்த சண்டையை பார்க்கும்போது இந்த தேவ சகாய ஐயாவுக்குள்ளாக வேதத்தில் ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. பவுலுடையார் சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிரையை சிந்தி நம்மை விலை கிரையை செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்ட கிறிஸ்துவுக்கு நாம் சொந்தமானவர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தபடினாலே அதன் அடிப்படையில் இந்த பாட்டை அவர் எழுதினார். அவர் எழுதும் போது அந்த பாட்டை பாடும்போது, நீ உனக்கு சொந்தம் அல்ல தாசா நேசான்னு சொல்லி பாடினார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வதற்காக. அந்த வரி மாத்திரமல்ல, எல்லா வரிகளையும் அவர் எழுதிவிட்டு இந்த பாடல்களை தன்னுடைய பிள்ளைக்காக, இந்த பொருளுக்காக நீ சண்டை போட்டுட்டு கேப்பா, நீ உனக்கு சொந்தம் கிடையாது, ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த பாடலை அவர் எழுதினாராம். பின் நாட்களிலே அதை கீர்த்தனையிலே சேர்க்கிற போது அந்த பாடலுடைய அந்த தாசா நேசா என்ற வரியை மாற்றிவிட்டு மீட்கப்பட்ட பாவி என்று சொல்லுகிற வார்த்தை அந்த இடத்திலே அனைவரும் இணைந்து பாடுவதற்காக அந்த வார்த்தை மாற்றப்பட்டிருக்கிறது. புத்தி சொல்வதற்காக. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, நீ பிழைத்தாலும் அவருக்காகவே நீ பிழைக்க வேண்டும், மரித்தாலும் அவருக்காகவே நீ மரிக்க வேண்டும். இது இந்த பாடலுடைய கடைசி சரணமாக இருக்கிறது. புத்தி சொல்வதற்காக. டிடி நைல்ஸ் என்று சொல்லுகிற தேவ மனிதன் இங்கிலாந்திலே இலங்கையிலே ஆண்டவருடைய பணியை செய்தார். தன்னுடைய வயோதிப காலத்திலே வியாதி நிமித்தமாக வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது இந்த பாடலுடைய வரிகள் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மரணம் நெருங்கி விட்டது. அப்போது தனக்கு உதவி செய்த தேவ மனிதனிடத்தில் சொன்னாராம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவ மனிதன் பாடின வார்த்தை இன்றைக்கு எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. பிழைத்தாலும் அவருக்காக, மரித்தாலும் அவருக்காக. போதித்து புத்தி சொல்வதற்காக பாடல்களை பாட வேண்டும், மற்றவர்களை குறை சொல்வதற்காக அல்ல, மாறாக நாம் கற்றுக்கொள்வதற்காக பாடலின் வாயிலாகவும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த உணர்வோடு தான் நம்முடைய கீர்த்தனை பாடல்களும் பாமாலை பாடல்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை பாடுகிற போது இந்த பாடல் எனக்கு என்ன புத்தியை தந்திருக்கிறது? ஒருவேளை ஒவ்வொரு பாட்டையும் நமக்கு விவரித்து சொல்லி அதன் மூலமா புத்தி வருவிக்கிற காரியம் மாத்திரமல்ல, இந்த பாடல்களை பாடுகிற போதே நாம் ஜெபத்தோடு கூட பாடுகிற போது, கருத்தை உணர்ந்து பாடுகிற போது ஆண்டவர் நமக்கு புத்தி சொல்லுகிறதை நாம் உணர முடியும். பாடுகிற பாடலுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? பாடலை பாடுகிற நான், இந்த பாடுவதற்கு நான் தகுதியுடையவனாக நான் இருந்திருக்கிறேனா? இங்க இறையல் கல்லூரியுடைய பேராசிரியர் அடிக்கடி எங்களுக்கு சுட்டி காட்டுகிற காரியம், விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, சிறந்த மேன்மை, செல்வம் எல்லாவற்றை விட எனக்கு மேன்மை என்று சொல்லி பாடுகிறோம். ஆனா ஜாதி பெருமையை விட்டுவிட முடியாது. பணம் என்று சொல்லுகிற அந்த பெருமையை, அந்தஸ்தை நாம விட்டுவிட முடியாது. ஆனா குருசை நோக்கி பார்க்க எனக்கு எந்த தகுதியிலேயே பாடுறதை பாடுகிறோம். ஆனா இந்த தகுதிகளா பெருமையாக நாம் வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பாடுகின்றோம். பாடல்கள் புத்தியை வருவிப்பதற்காக, பிரசங்கத்தின் மூலமாக மாத்திரமல்ல, பாடல்களின் வாயிலாகவும் ஆண்டவர் பேச முடியும். அருமையான பாடல்கள் குழுவினரையும் இந்த வேளையில் நான் மீண்டுமாக நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். பாடல்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற போது இந்த கருத்தை நீங்கள் உணர்ந்து பாட வேண்டும். பாடல்களை பாடுகிற போது இந்த பாடலுடைய கருத்தை நீங்கள் உணர்ந்து பாடுகிற போது நிச்சயமாக பிரசங்கத்தினாலே மாத்திரமல்ல, உங்கள் பாடலின் வாயிலாகவும் ஆண்டவர் உங்களை கருவியாக பயன்படுத்துகிறதே அநேகர் அதை அனுபவிக்க முடியும். மூடியினுடைய பிரசங்கத்திலே சாங்கி என்று சொல்லுகிற தேவ மனிதன் பாடல்களை பாடுவாராம். எப்படி மூடியுடைய பிரசங்கத்தினாலே அநேகர் தொடப்பட்டிருக்கிறார்களோ அதே போல இந்த சாங்கியினுடைய பாடலின் மூலமாக அநேகர் தொடப்பட்டிருக்கிறார்கள். பாடல்களை பாடுவது பிறருக்கு புத்தி சொல்வதற்காக, பிறருக்கு போதிப்பதற்காக, கருத்தை உணர்ந்து முழு உணர்வோடு கூட நாம் பாடுகிற போது ஒருவேளை நாம தனிப்பட்ட விதத்தில் யாரையும் மனசில் நினைச்சு பாட வேண்டியதில்லை. ஆனால் யாருக்கு இந்த வார்த்தைகள் தேவையோ
அவர்களுக்கு இந்த வார்த்தை பொருத்தமானதாக அப்படி உள்ளத்தில் கிரியை செய்வதற்கு ஏதுவாக ஆண்டவர் உங்களை கருவியாக நிச்சயமாக பயன்படுத்த முடியும். பாடல்களை பாடுவதை நோக்கம் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் போதித்து புத்தி சொல்வதற்காக கர்த்தரை பாடுங்கள். இரண்டாவதாக இந்த பாடலுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற உறவை வளர்ப்பதற்காக நாம் பாட வேண்டும். ஒரு தெய்வ மனிதன் சொல்லுகிற போது இதை ஒரு சிலுவைக்கு ஒப்பாக சொல்லுகிறார். பாடல் என்பது ஒருவேளை நாம அன்பு என்பதை நாம் இவ்விதமாக சொல்கிறோம். கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவது சிலுவை, எனக்கும் சக மனிதனுக்கும் இடையே இருக்க உறவை வெளிப்படுத்துவது சிலுவை. சிலுவையுடைய நேர்கோடையும் குறுக்கு கோடையும் அவ்விதமாக சொல்லுவோம். ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற போது பாடலும் அவ்விதமாகத்தான் இருக்கிறது. எனக்கும் இன்னொரு மனிதனுக்கு இடையே நல் உறவை உண்டாக்குவதற்காக, ஒருவருக்கொருவர் நாங்கள் போதித்து புத்தி சொல்லி ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்காக நாம் பாடல்களை பாட வேண்டும். அதுபோல நம்மை படைத்த ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயம் உயர்த்தப்படுவதற்காக, கர்த்தரோடு உள்ள உறவிலை நாம் பலப்படுவதற்காக ஆண்டவரை பாட வேண்டும். ஆகவேதான் இங்கே பவுலடியார் சொல்லுகின்ற காரியம், இருதயத்திலே கர்த்தரை பாடி நீங்கள் கீர்த்தனம் பண்ணுங்கள். இருதயத்திலே முழு இருதயத்தோடு கூட நாம் கர்த்தரை பாடி புகழ வேண்டும். இன்னும் 20வது வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரித்து நாம் பாட வேண்டும். எல்லா சூழலிலும் ஆராதனை நேரங்களிலே மாத்திரமல்ல, நம்முடைய பணிகளுக்கூடாகவும் நம்முடைய உள்ளம் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாடல் என்பது ஒரு விதத்திலே வேத வசனங்களை நாம் மனனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய சபைகளிலே பங்கு பெறுகிற அநேகரை 95 சங்கீதத்தை சொல்லுங்க, வசனமா சொல்லுங்கன்னு சொன்னா சொல்றது கஷ்டமா இருக்கும். ஆனால் அதே வேளையிலே பாடலாக பாடுங்கன்னு சொன்னா கர்த்தரை கம்பீரமாய் பாடின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? பாடலாக பாடிவிட முடியும். மனதிலே இவைகள் தங்கி விடுகிறது. பாடல்கள் உள்ளத்திலே தங்கி இருக்கின்ற அனுபவங்கள், கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவை உணர்ந்து கொள்வதற்காக, கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவை பலப்படுத்துவதற்காக, கர்த்தர் யாராக இருக்கிறார் என்பதை நாம் அடிக்கடி நினைப்பூட்டிக் கொள்வதற்காக. துதித்தல் என்பது எதற்காக? ஆண்டவரை புகழ்ந்து நம்முடைய காரியத்தை சாதிப்பதற்காக அல்ல. என் தேவன் யாராக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், விசுவாச வாழ்க்கையில வருகின்ற போராட்டங்கள், வியாதி நிமித்தமாக வரக்கூடிய பலவீனங்கள், வாழ்க்கையில வரக்கூடிய சோர்வுகள், தனிமை உணர்வுகள், இவைகளெல்லாம் நம்மை வருத்துகிற போது, நெருக்குகிற போது நம்மால் அநேக நேரங்களில் வேதத்தை நாம் திறந்து வைத்து வாசித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் வேத வசனங்களை பாடலாக நாம் நினைவு கூறுகிற போது நிச்சயமாக அந்த பாடல்களின் வாயிலாக கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் உணர முடியும். பாடல்கள் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே உறவை உண்டாக்குவதற்காக பாடல்கள் பாடப்பட வேண்டும். ஒருவேளை நாம பாடுகிற போது இந்த உணர்வோடு கூட நாம பாடுகின்றோமா? எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு பலப்பட வேண்டும். ஜெபத்தின் மூலமாக நாம் ஆண்டவருடைய உறவிலே நாம் பலப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பந்தின் மூலமாக ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் பலப்படுகின்றோம். இவைகளோடு கூட இணைந்து பாடல்களை பாடுகிற போது, கருத்தோடு கூட நாம் பாடுகிற போது, இதுவும் ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் பலப்படுவதற்கு இதுவாக நம்மை வழிநடத்துகிறது. பாடல்களை இனி பாடுகிற நேரங்களெல்லாம் ஏதோ ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டது என்பதற்காக அல்ல. எப்போது பாடினாலும், எங்கே பாடினாலும் சரி, தனித்து பாடினாலும், குழுவாக பாடினாலும், ஜப கூட்டங்களிலே நான் பாடினாலும், ஆலயத்திலே பாடினாலும், ஆவியோடு கூட நான் பாட வேண்டும். ஆவியோடு கூட பாட வேண்டும். ஆவியானவருடைய நிரம்புதல் எனக்கு அவசியம். வரங்களை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரமல்ல, அற்புதங்களை நான் செய்வதற்காக மாத்திரமல்ல, தேவ ஆவியானவருடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த பெருக வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய நிரம்புதல் என்பது எனக்கு அவசியம். இந்த நிரம்புதலை எப்போது நான் பெற்றுக்கொள்ள முடியும்? நம்மை வெறுமையாக்குகிற உணர்வோடு கூட, தாகமுள்ள உணர்வோடு கூட நாம் ஆண்டவரை நாம் துதித்து பாடுகிற போது இசையினாலே வருகிற நிரம்புதல் அல்ல, மெய்யாகவே தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்கிற அனுபவம், நமக்குள்ளாக நிறைந்திருக்கிற அந்த மன நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக பாடல் என்பது வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பாடுகின்ற பாடல்களாக, கர்த்தர் யார் என்பதை, கர்த்தருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகின்ற பாடல்களாக பாடுவோம். பாடுகிற நேரத்தில் கவனமாக இருப்போம். ஒருவேளை வேதத்திற்கு ஒவ்வாத பாடல்களை நிச்சயமாக நாம் விலக்கி விடுவது நல்லதுதான். வேதத்திற்கு ஒவ்வாத பாடலை பாடி தேவ தூஷணை நாம செய்ய வேண்டாம். வேதத்திற்கு ஒவ்வாத பாடல்களை பாடி நாம விசுவாச பாதையிலே வழிவிலகி நாம் சென்று விட வேண்டாம். பாடல்களை பாடும்போது அதனுடைய கருத்துக்களிலும் கவனம் அவசியம். மூன்றாவதாக பாடல்களை பாடுவது என்பது நாம் போதித்து புத்தி சொல்வதற்காக அல்லது போதிக்கப்படுவதற்காக, புத்திக்கு ஏதுவான காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் பாடுகின்றோம். நிறைவாக பாடல்களை பாடுவது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்துவதற்காக, நாம் உள்ளத்திலே ஆண்டவரை பாடி எப்போதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஒருவேளை நாம பணி செய்யற இடத்துல பாட்டை எப்பயும் பாடிட்டு இருக்க முடியாது. நம்மோடு வேலை செய்யறவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கு. ஆனா உள்ளத்துல ஆண்டவரை பாடுறதை என்ன செய்ய முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஒரு ஊரிலே ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அருகிலே ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தாராம்.
இந்த ஏழை விசுவாசி எப்போதும் தன்னுடைய வீட்டிலே பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பாராம். இது இந்த பணக்காரர் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் எரிச்சல். ஏன் இவன்ட்ட ஒண்ணுமே இல்ல, எந்த நேரம் பார்த்தாலும் பாடிட்டே இருக்கிறானே, சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே, ஆகவே இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பொறாமையினாலும் கோபத்தினாலும் நிறைந்தவனாக தன்னுடைய கையில நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த மனுஷன் சொன்னானா, எப்பா நீ பாடுறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, தயவு செய்து இந்த பணத்தை வச்சுட்டு இனிமே என்ன செய்யாத, நீ பாடாத என்று சொல்லி சொன்னாராம். உடனே வேற வழியில்லாம அந்த ஏழை விவசாயியை வாங்கி வைத்து விட்டாராம். 2 நாள் ஆனது. ஆனால் இந்த விவசாயினால என்ன செய்ய முடியல, பாடாமல் இருக்க முடியவில்லை. உடனடியாக நேரடியாக அவன் போறாராம். போய் இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இவருடைய பாட்டை உங்களுடைய பணத்தினால என்ன செய்ய முடியாது, நீங்க வாங்க முடியாது, இந்த பணத்தினால நான் பாடுகிறதை என்னால் நிறுத்த முடியாது. ஏன் என்று சொன்னால் தெய்வன் எனக்கு தந்திருக்கிற நன்மைகள் ஏராளம், அவரால் நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம், இதை துதித்து பாடாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னாராம். உள்ளத்திலே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்போதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும். ஒருபோதும் இந்த உள்ளத்திலிருந்து, இந்த உதடுகளிலிருந்து சாபமான வார்த்தைகள் அல்ல, இந்த உள்ளத்திலிருந்து ஒருபோதும் பொய்யான வார்த்தைகள் அல்ல, மாய்மாலமான வார்த்தைகள் அல்ல, இந்த உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு உகந்த வார்த்தைகள் மாத்திரமே வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். பாடல்களும் நம்மை ஆண்டவருக்குள்ளாக ஆவிக்குள்ளாக நம்மை உருவாக்குகிற அனுபவம், இதை ஒருபோது நாம் மறந்துவிட வேண்டாம். பாடலின் வாயிலாக தெய்வ ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். கருத்தோடு கூட நாம் பாடுவோம். பாடல்களின் வாயிலாக தொடர்ந்து நாம் வேதத்தின் மகத்துவத்தை கற்றுக்கொள்வோம். விசுவாச பாதையிலே முன்னேறி செல்ல கர்த்தர் இவற்றின் வழியாகவும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.